சுவையான சேனைக்கிழங்கு குழம்பு. ஹாய், ஹலோ, வணக்கம். தோசை பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். சேனைக்கிழம்பு கார குழம்புன்னு வச்சுக்கலாம், இல்லைனா சாதாரண குழம்பு வச்சுக்கலாம், எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஆனால் இதோடைய சுவை ரொம்ப அலாதி அருமையான இந்த குழம்பை நிச்சயமாக செய்யலாம். வாங்க. நம்ம இன்றைக்கி இந்த சேனைக்கிழங்கு குழம்பு பண்ண போகிறோம். இந்த சேனைக்கிழங்கு குழம்பு வந்து ரொம்பவே ஆரோக்கியத்துக்கு நல்லது. இந்த கிழங்குகள்லேயே நல்ல வகை வந்து சேனைக்கிழங்காகும். இப்போ ஆனால் இந்த சேனைக்கிழங்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நாக்கு மற்றும் தொண்டை அரிப்பு அதிகமாக ஏற்படும். அதை தவிர்க்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், புளியிலேயே கரைச்சி இந்த காயை நல்லா வேக வச்சுக்க போகிறோம். இது நீங்கள் குக்கர் உபயோகப்படுத்துகிறதா இருந்தால் ஒரு விசில், ஒரே ஒரு சத்தம், அவ்வளோதான் நீங்கள் விடணும். நிறைய விடக்கூடாது. நிறைய விட்டிங்கன்னா இந்த கிழங்கு வந்து குழஞ்சு போயிடும். அதனால் நீங்கள் குக்கர் உபயோகப்படுத்துறதா இருந்தால் ஒரே ஒரு சத்தம் விடுங்க. அப்படி குக்கர் உபயோகப்படுத்தல சாதாரண பாத்திரத்தில் வைக்கிறீங்கன்னா நீங்கள் பாத்திரத்தில் வச்சுட்டு அப்பப்போ தொட்டு பார்த்துக்கலாம். இது கூட நான் வந்து வெந்த வேர்க்கடலையை உபயோகப்படுத்த போகிறேன். உங்கள் வசதியை பொறுத்தது. உங்களுக்கு வந்து இந்த வேர்க்கடலை வந்து வேண்டான்னு தோணுச்சுன்னா, உங்களுக்கு பிடிக்கல அப்படின்றது தான் இது முழுக்க முழுக்க உங்களுக்கு தேவையில்லைன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இது உபயோகப்படுத்தாமல் வெறும் சேனைக்கிழங்கு மட்டும் உபயோகப்படுத்தி இந்த குழம்பை செய்யலாம். வேக வைக்காத வேர்க்கடலையாக இருந்ததுன்னா நீங்கள் உரித்து இதில் போட்டுக்கலாம். அல்லது நான் வெந்தது உபயோகப்படுத்துறதுனால நான் இதை அப்புறமா சேர்த்துக்க போகிறேன். முதல்ல சேனைக்கிழங்கை இந்த பாத்திரத்தில் போட்டுடலாம். புளியை கரைச்சி அந்த தண்ணியை இதில் சேர்த்துடலாம். சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடிட்டு உங்களுடைய குக்கர் பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 1-2 சத்தத்தில் வச்சா நம்மளுக்கு சேனைக்கிழங்கு வெந்துடும் தெரியும் இல்லைங்களா, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அல்லது ஒரே ஒரு சத்தம் வச்சிங்கன்னா போதும், ஓரளவுக்கு நல்ல வேக்காடு இதில் கிடச்சிடும். இப்போ நம்ம குழம்பு செய்ய போகிற பாத்திரத்தை சூடு பண்ணிக்கலாம். அதில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பொடித்த வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சிறிதளவு உப்பு சேர்த்தோன்னா ரொம்ப வேகமாக இந்த வெங்காயம் வதங்கிடும். இப்போ நம்ம இது கூட அரிந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கினோன்னே நம்மளுடைய வேர்க்கடலையை சேர்த்து, இப்போ தேவையான அளவு உப்பு, இந்த சாம்பார் பொடியை சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் பொடி வந்து நம்மளுடைய தயாரிப்பு. இதே மாதிரி சாம்பார் பொடி நீங்களும் தயாரிக்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்கிற இன்ஃபர்மேஷன் கார்டு அல்லது கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எது நீங்கள் அழுத்தினீங்கனாலும் இந்த சாம்பார் பொடி செய்முறை வரும். அதை பார்த்து அருமையான சாம்பார் பொடியை தயார் பண்ணிடலாம். அடுத்தது மிளகாய் தூள், மீதமுள்ள மஞ்சள். பார்த்தீங்களா, குழையலை, ஆனால் அதே நேரத்தில் நல்லா மெத்துன்னு இந்த சேனைக்கிழங்கு வெந்துடுச்சு. இப்போ இந்த சேனைக்கிழங்கு மற்றும் புளி தண்ணியை நம்ம இந்த குழம்பு வைக்கிற இந்த பாத்திரத்து கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் இதை மூடி வச்சு அப்படியே கொதிக்க வைக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா, இதுக்குள்ளார புளி தண்ணியின் சுவை மற்றும் காரம் எல்லாம் இறங்கி ரொம்ப அருமையான ஒரு பக்குவத்தில் இந்த குழம்பு தயாராகிருக்கும். பார்க்கலாம் 10 நிமிஷம் கழிச்சு. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், அந்த சிறிதளவான எண்ணெய் வந்து மேலே பிரிந்து காணப்படுது. நல்லா 10 நிமிஷம் நம்மளுடைய குழம்பு கொதிச்சிருச்சு. இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு அருமையான பக்குவத்தில் வெந்து அழகாக சேர்ந்து காணப்படுது. இப்போ நம்ம இந்த குழம்பை தாளிக்கலாம். ஒரு தாளிக்கிற கண்ணியை சூடாக்கிக்கலாம். கடுகு மற்றும் வெந்தயத்தை போட்டுக்கலாம். இப்போ பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம். கடைசியாக கருவேப்பிலை. நம்மளுடைய சேனைக்கிழங்கு மற்றும் வேர்க்கடலை குழம்பு தயாராகிடுச்சு. ஏன்னா நண்பர்களே, நிறைய உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய நிறைய சத்துக்கள் நிறைந்த இந்த சேனைக்கிழங்கு மற்றும் வேர்க்கடலை இது ரெண்டத்தையும் சேர்த்து போட்டு நம்ம சமைச்சு சாப்பிட்டோன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்றத நீங்கள் செய்து பார்த்து புரிஞ்சுக்கோங்க. செய்து பார்த்து உங்கள் கருத்தை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை டு பீஸா என்ற உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை டு பீஸாக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முற்றிலும் இலவசம் மற்றும் உங்களுடைய பிரின்சிபல் ரெசிபீஸ்க்கு dosa2pizza.com விஜயம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.